எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் இறங்கியிருக்கிறார்கள். நீலாங்கரையில் உள்ள பாஜக பிரமுகர் கோவர்தனின் வீடு கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவரது ஹோட்டலில் சிபிசிஐடி போலீசார் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். இந்த சோதனை சுமார் எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது? இந்த சோதனை தொடர்பான மேலதிக தகவலை பதிவு பண்ணலாம் சாலமன். தாம்பரம் ரயில் நிலையத்துல கடந்த 6ஆம் தேதி இரவு ரூபாய் 4 கோடி ரூபாயை தாம்பரம் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த பணத்தை கொண்டு சென்றதாக சதீஷ், பெருமாள், நவீன் ஆகிய 3 நபர்களை தாம்பரம் போலீசார் கைது செய்த நிலையில இவர்களிடம் நடத்திய விசாரணையில நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் எனவும் தேர்தல் பணம் பட்டுவாடா செய்வதற்காக இந்த பணத்தை கொண்டு செல்வதாக அவர்கள் அளித்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இது தொடர்பாக யார் யார் இருக்கலாம் இந்த பணத்தை கடத்தலுக்கு தொடர்பான பின்னணியில் உள்ளனர் என்பது தொடர்பாக தாம்பரம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில தொடர்ச்சியாக இந்த பணம் கொண்டு செல்லப்பட்ட நபர்களை சம்மன் அனுப்பப்பட்டு அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இந்த பணமானது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டலில் பணம் கைமாற்றப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து அந்த ஓட்டலின் உரிமையாளரான பாஜக பிரமுகர் கோவர்தனுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பிய நிலையில அவரது உடல்நிலை காரணமாக அவர் ஆஜராகாமல் இருந்த நிலையில இன்று சிபிசிஐடி போலீசார் காலை 8 மணிக்கு அவரது வீடான நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். உடன் அவரது மகன் இருந்ததாலும் அவரிடமும் விசாரணையானது நடைபெற்றது. சுமார் 6 மணி நேரங்களாக அவரது வீட்டை முழுவதுமாக சோதனை மேற்கொண்டனர். மேலும் இவரது ஓட்டலான கிரீன்வே சாலையில் உள்ள இவரது ஓட்டலிலும் 1 கோடி ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டு இருப்பது தெரிய வந்திருப்பதால அந்த ஓட்டல் முழுவதுமாக சோதனை மேற்கொண்டனர். ஏற்கனவே இந்த ஓட்டல்ல தாம்பரம் போலீசார் நடத்திய சோதனையில 1 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில இந்த சோதனையானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. குறிப்பாக இங்கிருந்து பணம் எங்கே செல்லப்பட்டது, இந்த பணம் எதற்காக எடுத்து செல்லப்பட்டது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் சிபிசிஐடி போலீசார் கோவர்தன் மற்றும் அவரது மகனிடம் வாக்குமூலமாக பெற்றுள்ளனர். இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்டமாக இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நெல்லை பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதலே இந்த சோதனையானது சுமார் 6 மணி நேரமாக அவரது ஓட்டல் மற்றும் அவரது வீட்டில் மேற்கொண்டு அவரிடமும் இந்த சோதனையானது நடைபெற்று இருப்பதாக சிபிசிஐடி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இந்த பணத்தை யாரிடம் பெற்றார் என்பது தொடர்பான விவரங்களை அவர்கள் பதிவு செய்திருப்பதாகவும் சிபிசிஐடி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலம். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.